நேயர்களுக்கு வணக்கம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உலகத் தமிழர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருவெள்ளம், அதுதான் தமிழ் பாலம். கலை என்பது நிரந்தரமானது. வாழ்க்கையின் நடைமுறைதான் தலைமுறை தலைமுறையாக கலை. கலை என்பது என்ன? இந்த கேள்விக்கு பதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை ஒட்டி சொல்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் நடக்கின்ற பல நுணுக்கமான செய்திகள், கற்பனை மிகு ஓட்டங்கள், காட்சி பதிவுகள், இவைதானா உடல் திறன், உள்ளத்திறன், கற்பனை வளம், காட்சி வளம், அத்தனையும் சேர்ந்ததுதான் கலை. இந்த கலையை இரண்டு விதமாக பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம மேடையில் பார்க்கின்ற அத்தனையும், அரங்கங்களில் பார்க்கின்ற அத்தனையும் நிகழ்த்து கலை. அதுவே ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார்கள் அல்லது ஓவியம் வரைகிறார்கள், சித்திரம் வரைகிறார்கள், இதெல்லாம் என்ன கலை? அது நிரந்தரமாக இருப்பதல்லவா? நிகழ்த்து கலை, ஆற்றுகை கலை, அத்தனை கலைகளும் தலைமுறை தலைமுறையாக எல்லோரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அடுத்த தலைமுறைன்னு சொல்லும்போது பல தலைமுறைகளுக்கு முன்ன வெளிநாடுகளில் போய் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள், அவர்களுக்கு ஒரு கவலை, எமது சந்ததிகள் அடுத்த தலைமுறை நம்முடைய தமிழ் கலையை கற்றுக்கொண்டார்களா, பார்க்கிறார்களா? இல்லையே. இதற்கான முயற்சிகள் பல இடங்களில் உலகத்தில் நடந்தது. அதில் ஒரு இடம்தான் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கிற ரெட்மாண்ட் டவுன்டன். அங்கே என்ன விசேஷம், சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் கிணத்துக்கடவு பக்கத்தில் வீரப்ப கவுண்டம்னு ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு கலைஞர், அவர் பேர் ஜெயக்குமார். அங்கே இருக்கிற வளரும் தலைமுறைக்கு கலையை கற்றுக் கொடுக்குறார். எல்லா கலைகளும், சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இப்போ சமீபத்தில் தெருக்கூத்து, அந்த காட்சி பதிவுகளை தான் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. கலை பண்பாட்டுத்துறையினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆணையராக இருக்கின்ற லதா சாம்பமூர்த்தி அவர்கள் நமக்காக இந்த காட்சி பதிவுகளை ஒருங்கிணைத்து அவரே ஒரு நேர்காணல் செய்து அனுப்பியிருக்கிறார். வணக்கம், நான் லதா சாம்பமூர்த்தி. வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கமிஷனராக இருக்கேன். இங்கே நம்ம கூட இப்போ ஸ்டார் கலைக்குழு ஃபவுண்டர் அண்ட் தலைவர் ஜெயக்குமார் அவங்க இருக்காங்க. அண்ட் நாங்கள் இருக்கிறது ரெட்மண்ட் டவுன் டவுன் பார்க்கில் இருக்கோம். இட் இஸ் இன் வாஷிங்டன் ஸ்டேட். அண்ட் இது எங்களுக்கு வசந்த காலம், ஸ்ப்ரிங். நீங்கள் பார்க்கலாம், அழகான பியூட்டிஃபுல் செரி பிளாசம் ட்ரீஸ் இங்கே இருக்குது. அண்ட் எதுக்காக இங்கே இருக்கோன்னா, ஸ்டார் கலைக்குழு ஜஸ்ட் போன சண்டே தான் ரொம்ப கிராண்டாக அவங்களுடைய ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடினாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டார் கலைக்குழு என்னன்னு. பிகாஸ் நாங்கள் நிறைய டைம் இதை பற்றி பேசியிருக்கோம் இதே ப்ரோக்ராமில், தமிழ் பாலம் நிகழ்ச்சியில். ஸ்டார் கலைக்குழு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய கலைகள், அதுக்கப்புறம் தற்காப்பு கலைகள், இது எல்லாத்தையுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே. அது மாத்திரம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த கலைஞர்களுக்கும் பல விதத்தில் அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ போன சண்டே ரொம்ப கிராண்டாக அந்த கலை விழாவை நடத்தினாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் பேராதரவு கொடுத்தாங்க. இட் வாஸ் அ சோல்ட் அவுட் ஷோ ஆக்சுவலி. அண்ட் நம்ம இங்கே நாட்டில் நம்ம இந்திய கான்சல் ஜெனரல் அவரும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்னையும் அவங்க ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. இது தவிர வாஷிங்டன் ஸ்டேட் செனட்டர் அவங்க பேட்டி கியூட்ரர் அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப அவங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணாங்க.
நம்ம வந்து இதை பத்தி நிறைய விஷயங்களை ஜெயக்குமார் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜெயக்குமார் அவர்களே. வணக்கம் லதா. நன்றி. தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வந்து என்னை அழைச்சி இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் ஜெயக்குமார். நான் என்னோட ஊர் வந்து வீரப்ப கவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிணத்துக்கடவுக்கு பக்கத்துல இருக்கு. என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தேன். அப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து அந்த பாரம்பரியமா வந்து அந்த கலைகள், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேமிலியோட என்ன சொல்றது அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து அதுல வளர்ந்தவன் நான். அப்புறம் 2008 நான் வந்து இங்க யூஎஸ்க்கு வந்தேன். யூஎஸ்க்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து நம்ம பார்க்குற போது வந்து அந்த அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிறதெல்லாம் வந்து எங்கேயோ தள்ளி வந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. அப்போ 2015 இந்த மாதிரி வந்து ஒரு கலை குடும்பத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அப்பதான் வந்து நாங்க பறையில ஆரம்பிச்சோம். 2015 வந்து ஸ்டார் கலைக்குழு ஆரம்பிச்சது. ஸ்டாருங்கிறது என்னன்னா வந்து சியாட்டில் தமிழ் ஆர்ட்ஸ் ஆஃப் ரிதம், அதுதான் வந்து அதோட ஃபுல் நேம். ஸோ ஸ்டார் கலைக்குழு பறையில ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிலம்பம் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து கரகம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் வந்து வில்லுப்பாட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து தெருக்கூத்து, இதெல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 8 வருஷ பயணத்துல நாங்க இது வந்து 3வது தமிழர் கலை விழா. யூஎஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் நீங்க வந்து 3 மணி நேரம் ஃபுல்லாவே தமிழ் கலைகளை மட்டும் வந்து பிரதானமா எடுத்து நாங்க பண்றோம். ஸோ வேற எதுலயும் வந்து நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அத்தனை கலைகளையும் வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரோம். கலைகள் தாண்டி என்ன எங்களோட இந்த ஸ்டாரோட விஷன் என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். நாம கடல் கடந்து வந்திருக்கிறோம். அந்த கடல் கடந்து வந்து இங்க நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற போது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நாம எப்போ ஊருக்கு போவோம், அப்போ வந்து அவங்க திருவிழாவை எல்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது, நம்மளோட கலைகளை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. நீங்க இந்த ஸ்டார் கலைக்குழுல பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் குழந்தைகள் ஆரம்பிச்சு, கிண்டர் கார்டன் குழந்தைங்க இருப்பாங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருப்பாங்க, மிடில் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருப்பாங்க, ஹை ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருப்பாங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா வகையான குழந்தைகளும் எல்லா ஏஜுக்கும் வந்து நாங்க டீச் பண்றோம். அவங்க வந்து ஒயிலாட்டம் கத்துக்கிறாங்க, சிலம்பம் கத்துக்கிறாங்க, பறை கத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அது ஒரு 150 குடும்பம் இருக்குன்னா அந்த 150 குடும்பம் வந்து ஒரு குடும்பமா வந்து நாங்க இங்க இருக்கோம். ஸோ அது நம்மளோட கடமையா நான் நினைக்கிறேன். வந்து ஸ்டார் கலைக்குழுவோட விஷனே வந்து என்னன்னா, நம்மளோட பாரம்பரியத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கடத்தணும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த நார்த் வெஸ்ட்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க கடத்திட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பமா வந்து வாழ்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கு. அது நான் என்ன சொல்லுவேன், எங்களோட விஷன், அந்த விஷனோட முதல் படியை நாங்க கடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான். கண்டிப்பா ஜெயக்குமார், ரொம்ப நன்றி நீங்க இவ்வளவு விரிவாக என்ன சொன்னதுக்கு.
நான் கேட்டது நீ வாசிச்சது எங்க வாசிக்க தடவை நான் வாசிக்க சொன்னது டூன் டூன் டூ டுட்டுடு நீ வாசிச்சது வெறும் டுட்டுடு நல்லா வாசிப்பா ஏன்
உச்சி வளைஞ்சிருக்கு. டேய் 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 தெய்வமே தெய்வமே வளைஞ்சிருக்குங்க. உச்சி வளைஞ்சுதாங்க குச்சி இருக்கணும். வளைஞ்சுதான்டா இருக்கும் போ. ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. டேய் இப்ப பாருங்க தவளு எங்க இன்னொரு ஒரு தடவை மக்களே கரெக்டா வாசிக்கிற மாதிரி தெரியுதா? சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்க. பேமெண்ட் தர மாட்டேன் ஆமான்னு சொல்லுங்க. ஓகே வாசிக்க பாப்போம். நாம கூட சில கழுதைங்களோட தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு அது மாமியாரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்போல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் 3. எல்லாம் ரெடியா? 3 விஷயம். 1, ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை. நாம சொல்றது கழுதைக்கு புரியாது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். இததான் அந்த காலத்துல பெரிய கைது கேட்கு. எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இததான் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அது போக்குல விட்டு குடி எல்லாம் சரியாயிரும், விட்டு கொடுத்து பாரு குடும்பம் கெட்டு போறது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சொந்தக்காரங்களோடையும் குடும்பங்களோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கு விட்டு கொடுத்துதாங்க ஆகணும். அப்பதான் நம்ம பாடம் நண்பர்க்கு சந்தோஷத்தை நம்மளால சந்திக்க முடியும். அற்புதமா சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய பாரம்பரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மரங்களை எங்க வேணா கொண்டு போய் நடலாம், அதனுடைய வேர்கள் ரொம்ப முக்கியம். அந்த வேர்கள் தான் நம்ம பாரம்பரியம். சோ நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த கலைகளை, தற்காப்பு கலைகளை கடல் தாண்டி இவ்வளவு வருடங்களாக எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி அடுத்த தலைமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நம்மள மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள், நம்ம நாட்டிலிருந்து, நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம், தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கும்போது இங்க பிறந்து வளர்ந்து வருகிற குழந்தைகளுக்கு நம்ம நாட்டை பத்தி அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. சோ அதை தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமை. அதை ஒரு கடமையாக நினைச்சு நீங்க பண்றது உங்களுக்கு பெரிய பெரிய சல்யூட் கொடுக்கணும். அண்ட் எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் இந்த கலைகளை கற்றுக்கொண்டு எவ்வளவு அழகாக அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஆனுவல் ஈவெண்ட்ல. கண்டினியூஸா ஒரு 5 hours பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 5 to 6 hours. அவ்வளோ நல்ல மேக்கப். அதாவது அந்த கருப்பண்ணசாமியா நீங்க வந்தப்போ அப்படியே கருப்பண்ணசாமி மாதிரியே இருந்தீங்க. எவ்ரிபடி காட் கூஸ் பம்ப்ஸ். அதே மாதிரி ஒயிலாட்டம், மயிலாட்டம், காளையாட்டம் அவ்வளோ அவ்வளோ அழகா இருந்தது. மாரியம்மன் கரகம், அது சக்தி கரகம், ஆட்டக்கரகம், எத்தனை விதமான கலைகள் அங்க கொண்டு அப்படியே ரொப்பிட்டீங்க. அங்க இருக்கும்போது ஏதோ ஒரு விராலி மலைக்கு கீழே இருக்கிற ஒரு அழகான தமிழ் கிராமத்துல உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தது. இந்த வாஷிங்டன் அங்கே இருக்கிற நம்முடைய இந்திய தூதரக அதிகாரி மற்றும் செனட்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட், அதாவது அந்த மாகாணத்தினுடைய செனட்டர், இருவருமே இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தாங்க. அந்த காட்சி பதிவுகளை நம்ம பார்த்தோம். சென்ற வாரம் மிக அருமையான நேர்காணல் திரு வேலூர் ராமன் அவர்கள் அழகாக சொன்னார். அவரும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி ராமனும் சொன்ன காட்சிகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. என்னவென்றால், ஒரு திருக்குறள் தெளிவாக அர்த்தம் தெரிந்து சொன்னால் உங்களுக்கு $1 என்று அவர்கள் $1,00,000 மேலாக வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நாம் பாராட்டி மகிழ்ந்தோம். இன்று பாருங்க, ஒரு கல்விக்காக கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் வளருவதற்காக, அவர்களுடைய தலைமுறையும் வளர்வதற்காக, கல்வி பெறுவதற்காக அவர்களுக்கும் நிதி உதவி தேவை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பாலம் வெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, நிகழ்ச்சிகளின் மூலமாக வாழ்க்கையின் நல்ல பதிவுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது என்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, பதிவுகளை எழுதலாம். அதற்காக இதோ திரையிலே உங்களுக்காக ஒரு பிரத்யேக மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது. எழுதுங்கள், நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.